5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி சவாலில் நம்பருக்கு நாள் 99. நேற்று மாத்திரை போட்டு படுத்ததுனால செம்ம ஒரு பவர் நாப் ஆகிடுச்சு. ஸோ எழுந்ததே மத்தியானம் 12 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா கொஞ்சம் லைட்டாக ஊட்டி விட்டாங்க. ஸோ நான் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி 2 கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். அங்கே வந்தால் வடகன்ஸ் ட்ரெயின் வந்தது. ஸோ ஃபுல்லாக ஒஸ்ட்டாக இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புட்லூரில் தான். இங்கே வந்து ஒரு 5 கோயில் இருக்குது. அந்த 5 கோயிலையும் ஒரே நாளில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோயில் வந்து ஆஞ்சநேயர் 92 ஃபீட்டில் இருப்பார். அங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஜலகண்டீஸ்வரர் கோயில். இங்கே வந்து பெருமாள் வந்து தண்ணியிலே இருப்பார். ஸோ நாங்கள் போகும்போது தண்ணி இல்லை. அதை முடிச்சுட்டு தட்சிணாமூர்த்தியும் சனீஸ்வரனும் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. இது 3வது கோயில். அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போனோம். இது வந்து ஒரு நல்லா இருந்தது இந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ ரோட் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுமாதிரி கடைசியாக ஒரு பக்த ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அப்புறமா புட்டூர் அம்மன் கோயில் கடைசியாக வந்தோம். ஸோ இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா நம்ம குட்டீஸ்க்கு ஒரு பொம்மைலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வண்டியை பிடிச்சாச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ ரிட்டன் வரும்போது கொஞ்சம் காலியாக இருந்தது. செம்ம பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தோம் பேசிவிட்டு. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு என்னென்னா நம்ம இன்றைக்கி வாக்கிங்கே போகல. ஸோ இனி நம்ம விட்டுறக்கூடாது, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்றதுனால நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம வந்தது ஒரு 10:30 இருக்கும் வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறமா நம்ம நடைப்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டு வெளியவே முடிச்சாச்சு. ஸோ டுடே ஜாலி டுமாரோ காலி.